சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு நல்லக்கண்ணு அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். உடல்நலக்குறைவால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நல்லக்கண்ணு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 24ஆம் தேதி வயது முதிர்வால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நல்லக்கண்ணு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சருடன் மூத்த அமைச்சர்களும் இருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ராஜ்குமார்? ஆனந்தி, சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு வயது முதிர்வு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆகஸ்ட் 24ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டு இருந்தார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரடியாகவே மருத்துவர்களுடன் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு இருந்தார். இந்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நல்லக்கண்ணு அவர்களை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நேரில் சந்தித்து உடல் நலன் குறித்து விசாரித்து வருகிறார். மேலும் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், சேகர் பாபு உள்ளிட்டவரும் இருக்கிறார்கள். மருத்துவமனையினுடைய முதல்வர் மற்றும் துறையினுடைய மருத்துவர்களிடம் அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்து நேரடியாகவே கேட்டு வருகிறார். தீவிர கண்காணிப்பில் நல்லக்கண்ணு நேற்றிலிருந்து சிகிச்சையில் இருந்து வருகிறார். மேலும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் இல்லாமல் அப்போலோ மருத்துவர்களும் நேற்று இணைந்து அவருக்கு சிகிச்சைகள் அளித்திருந்தார்கள். குறிப்பாக நுரையீரல் தொற்று போன்ற சிகிச்சைகள் அவருக்கு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நேரடியாகவே சந்தித்து நல்லக்கண்ணுவுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். உடன் நல்லக்கண்ணுடைய குடும்பத்தினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டவர்கள் இருந்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இன்னும் சிறிது நேரம் இங்கு இருந்து நேரடியாகவே அவருடைய உடல் நலன் குறித்து அனைத்தும் கேட்டறிந்து முதலமைச்சர் புறப்பட இருக்கிறார். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ராஜ்குமார், நல்லக்கண்ணு அவர்களே உடல் நலன் தற்போது எப்படி இருக்கிறது? ஏன்னா நேற்றைய தினத்திலிருந்தே அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவரது உடல் நலன் குறித்து மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏற்கனவே நல்லக்கண்ணு அவர்களுக்கு தலையில் காயம் ஏற்பட்டவுடன் தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து இங்கு அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் வயது முதிர்வு காரணமாக ஏற்படக்கூடிய சிக்கலும், அதே போன்று நுரையீரல் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. சளி தொல்லை அவருக்கு அதிகமாக இருந்தது. இதற்காக சிகிச்சைகளை தொடர்ந்து மருத்துவர்கள் அளித்து வந்தார்கள். நேற்றைய தினம் திடீரென்று செயற்கை சுவாசத்தின் மூலமாக அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டும் தொடர்ந்து 24 மணி நேரம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையுடைய முதல்வரும் மேலும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேற்று நேரடியாக சந்தித்து அவருக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகளும் மருத்துவர்களுடன் கலந்துரையாடி பேசியிருந்தார். தொடர்ச்சியாக மருத்துவர்கள் கண்காணிக்கப்பட்டு அவருக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்து அனைத்து விதமான நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள். நேற்று இரவு மற்றும் இன்று காலை 2 நேரத்தில் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கும் பொழுது அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் அவருக்கு திரவ உணவு அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தார்கள். அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் நேற்றைய தினம் கூட ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையுடைய மருத்துவர்களும் அப்போலோ மருத்துவர்களும் இணைந்து அவருக்கு சிகிச்சைகள் அளித்ததாக சுகாதாரத்துறை அமைச்சரும் தெரிவித்து இருந்தார்கள். எனவே தொடர்ச்சியாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். அதே போல இங்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனேயே
நல்லக்கண்ணு அவர்களுடைய உடல்நிலை குறித்து சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கேட்டறிந்ததாகவும் விரைந்து உடல்நலம் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் நேற்று அவருடைய சமூக வலைதள பக்கத்திலும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது நேரடியாகவே சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்து வருகிறார். ஆனந்தி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.